அதாவது மக்களுடைய எழுச்சி நீங்கள் வந்து காற்றை அடக்கி கட்டி நிறுத்துகிற மாதிரி மக்களுடைய எழுச்சியை வந்து நிறுத்திட முடியாது. காரணம் என்னென்னா, நூற்றாண்டு கால அரசியலை பார்த்த தமிழ்நாடு, இந்தியாவுக்கே வந்துட்டு பல கிங் மேக்கர்களையும் கிங்களையும் உருவாக்கி கொடுத்த தமிழ்நாடு. அண்ணா, பெரியார் இந்த கொள்கைகளை சொல்லி 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 இத்தனை காலமாக வந்துட்டு மடைமாற்றம் செஞ்சு ஊழல் மட்டுமே வந்துட்டு புரியறதுக்காக ஒரு ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். இது மக்கள் இன்றைக்கி தெளிவாக வெளிச்சிக்கிறாங்க. இனி போலியான ஒரு வாக்குறுதியை கொடுத்து அண்ணாவின் பிம்பத்தை காட்டி, பெரியாரின் பிம்பத்தை காட்டி, அம்பேத்கரின் பிம்பத்தை காட்டி இனி தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது. அதே போல் நீங்கள் கேள்வி கேட்டீங்க, இவர் ஏன் பிடிக்குதுன்னு. அன்னை தெரசா என்ன மிகப்பெரிய அழகியா? அவர் ஏன் எல்லாருக்கும் பிடிச்சது? தந்தை பெரியார் எதுக்காக பிடிச்சது? அம்பேத்கர் எதுக்காக பிடிச்சது? அவருடைய செயல்பாடு, அவருடைய நோக்கம், தளபதியினுடைய நோக்கம் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து மாற வேண்டும் என்பது. வெறும் ஏமாற்றத்தை மட்டும் தமிழக மக்களுக்கு கொடுத்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தை வளர்த்த இந்த போக்கை மாற்றி இன்றைக்கி எல்லா இளைஞர்கள் படிச்சுட்டாங்கல்ல, எல்லாருக்கும் வேலை கிடச்சிருச்சா சொல்லுங்கள். இன்றைக்கி ஒரு டபுள் டிகிரி சிங்கிள் டிகிரி முடிக்காத குடும்பம் ஏதாவது இருக்கா? ஆனால் சொமோட்டோ ஸ்விக்கியில் இன்றைக்கும் என்னுடைய தமிழ்நாட்டு இளைஞன் பின்னாடி முதுகில் பாரத்தை சுமந்துட்டு போகிறானா இல்லையா? படித்தவன் தானே. அண்ணா படிக்க சொன்னார், பெரியார் படிக்க சொன்னார். படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை வாங்கி கொடுத்ததா இந்த திராவிட மாடல் அரசு. எத்தனை இளைஞர்கள் படித்து விட்டு இன்றும் இன்றைக்கி ப்ரைவேட் வேலைக்கு ஏங்கிட்டு இருக்கான். 10,000 5,000 வேலைக்கு சின்ன சின்ன மொபைல் கடைக்கு போயிட்டுருக்கிறான், பிரியாணி கடைக்கு போயிட்டுருக்கிறான், கொத்தனார் வேலைக்கு போயிட்டுருக்கிறான், கார்பெண்டர் வேலைக்கு போயிட்டுருக்கிறான், திருப்பூரில் இன்னைக்கு கார்மெண்ட்ஸ் வேலைக்கு போயிட்டுருக்கிறான். இந்த இளைஞர்களுடைய ஏக்கம் தான் தளபதியினுடைய வருகை. ரசிகர் கூட்டம் தான் தளபதியினுடைய நல்ல நோக்கத்தை ரசிக்கக்கூடிய கூட்டம், மக்களை ரசிக்கக்கூடிய கூட்டம். தளபதி மக்களை ரசிக்கிறார், நாங்கள் அவளை ரசிக்கிறோம். இன்றைக்கி எத்தனையோ நடிகர்கள் வந்தாங்க, கோடி கோடியாக சம்பாரிச்சாங்க. தமிழ்நாட்டுக்கு எந்த நடிகர் இறங்கி வந்தார்? தன்னுடைய சுகபோகம் வேண்டான்னு சொல்லி 300 கோடி 400 கோடி வேண்டான்னு ஒரு உன்னத மனிதனை நாங்கள் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? நோக்கத்தை தானே பார்க்கணும். ஏன் நடிகருக்கு என்ன தகுதி இல்லாமல் போயிடுச்சு? நடிகர் என்ற ஒரு வார்த்தையில் என்ன தகுதி இல்லாமல் போச்சு? இப்போ நீங்கள் பாடுறீங்களா, ஆடுறீங்களா? எல்லாம் ரசிப்போம்மா சொல்லுங்கள். நீங்கள் பாடுறீங்க, எல்லாம் ரசிப்போம்மா. அப்போ ஒரு பாடி ஆடி மக்களை ரசிக்கக்கூடிய அவருக்கு என்ன எத்தனை திறமை இருக்கும், எத்தனை துறை பார்த்துருப்பார்? ஏன் அவருக்கு நாடாள தகுதி இல்லையா? எந்த வகையில் தகுதி இல்லாமல்? நடிகர்ன்ற வகையில் எந்த வகையில் ஜனநாயக ரீதியாகட்டும், இல்லை ஒரு நடிகர் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்றது எந்த வகையில் சட்ட விரோதம்?